வணக்கம். போன வாரம் நம்ம பார்த்த மாரி, இவங்களோட நாணயம் மேக்கிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏழை தந்தை என்ன சொன்னாரு, "நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க பணக்கார தந்தைய போய் கேளுங்க" அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. சரி, ராபர்ட்டும், மைக்கும் சரி அந்த பணக்கார தந்தைகிட்ட கேட்கலான்ட்டு பணக்கார தந்தைய பார்க்க போறாங்க. அந்த பார்க்க போனப்ப, பணக்கார தந்தை வந்து மைக்கோட அப்பா தான். ராபர்ட் வந்து அவர பார்க்க போறாரு. பார்க்க போம்போது வீடு வந்து சிம்பிளா தான் இருக்கு. அ வீட்டோட கதவு சிம்பிளா இருக்கு. அவங்க கடந்து போற அந்த மேட்டு, அது பழசா இருந்தாலும் கிளீனா இருக்கு. பழைய சோஃபா இருக்கு. இப்படிலாம் நார்மலான வீடா தான் இருக்கு. அ ஆ ஏற்கனவே மைக் வந்து கேட்டு வச்சுட்டான். இந்த மாரி நானும் ராபர்ட்டும் பணம் சம்பாதிக்க போறோம். அவனோட ராபர்ட்டோட தந்தை வந்து உங்கள பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி வச்சுட்டான். இவங்க போய் ஒரு இடத்துல காத்துட்டு இருக்காங்க. அவரு மைக்கோட தந்தை எப்படின்னா, அவர் வந்து ஒரு பணக்கார தந்தை. அதாவது பணம் சம்பாதிப்பது எப்படி என்றத நல்லா தெரிஞ்சு வச்சவரு. கிட்டத்தட்ட அவர் தான் இந்த புக்கோட ஹீரோன்னு வச்சுக்கங்களேன். 2 பேரையும் நேரா அவர் பார்க்குறாரு. இவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு வெளிய வராங்க. ஆனா, அவர் வந்து வார்த்தையே சொல்லிட்டாரு. "நீங்க யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்ற பிளானுக்கு நீங்க ஒத்து வந்தா மட்டும் தான் நான் அத ஏத்துப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே பணம் சம்பாதிக்க ஆசையா? அத மட்டும் சொல்லுங்க" அப்படின்றாங்க. ராபர்ட் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ராபர்ட் வந்து, "ஆமா, நாங்க பணம் சம்பாதிக்க ரெடியா இருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு. அ இதுக்கப்புறம் மைக்கோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. "நீங்க வந்து என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த வேலை நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 10 சென்ட். 10 சென்ட்ன்றது அப்ப குறைஞ்ச பணம்னு வச்சுக்கங்களேன். குறைந்த பணம். எனக்கு வேலை செய்யணும்." அப்படின்னோடனே ராபர்ட்டுக்கு ஒரு சின்ன டவுட். அத கேட்கறதுக்கு நான் கூட ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு கேட்குறான். அதுக்குள்ளயுமே மைக்கோட அப்பா தடுத்து நிறுத்திட்டு, "நான் சொல்றத முதல்ல செய்யுங்க. நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இதுக்கு ஒத்துக்கினா மட்டும் வாங்க" அப்படின்றாரு. அ ராபர்ட்டுக்கு பணம் சம்பாதிக்க தானே போயிருக்காரு. ஆனா சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. மொத ஞாயித்துக்கிழமை போறாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அப்போதைக்கு சூப்பர் மார்க்கெட், அதாவது மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் என்ன ஒர்க் அவங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, மேல் ஷெல்ஃப்ல இருக்கிற பெரிய பெரிய டப்பாக்கள், அதெல்லாம் வந்து தூசி படிஞ்சிருக்கும். அந்த தூசிய தொடச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறது தான் அவங்க வேலை. ஆ ராபர்ட்டும் மைக்கும் வந்து 3 வாரம் போறாங்க. ஒரு ஒரு சனிக்கிழமையும் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே அந்த $10 சாரி 10 சென்ட், 30 சென்ட் 3 மணி நேரத்துக்கு 30 சென்ட் குடுத்துடுறாங்க. அந்த 30 சென்ட் எடுத்துட்டு வந்து இவங்க வர வழியிலேயே காமிக்ஸ் புக் வாங்குறதுக்கு அந்த 30 சென்ட் செலவாயிடுது. 4வது வாரம் தொடங்கும்போது 4வது வாரம் தொடக்கத்திலேயே புதன்கிழமையே ராபர்ட் முடிவு பண்ணிடுறாரு. இந்த வேலை வந்து எனக்கு பிடிக்கல. நான் இந்த வேலைய விட்டு நிக்க போறேன் அப்படின்னு வந்து மைக் கிட்ட சொல்றான். மைக் உடனே சிரிச்சிடுறான். ராபர்ட்டுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. "ஏன் சிரிக்கிற?" அப்படின்னு கொஞ்சம் கோபத்துல கேட்குறான். அதுக்கு மைக் வந்து, "எங்க அப்பா இத சொன்னாரு. நீ எப்ப உனக்கு இந்த வேலை பிடிக்கல, இந்த வேலைய விட்டு போறேன்னு சொல்றியோ, அப்ப வந்து என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோல நீ வந்து வேலைய விடுறேன்னு சொல்லிட்ட.